வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அமெரிக்கா இந்தியா மீது 50% வரியை விதித்திருக்கிறது. வரி என்று சொல்வதை விட 25% வரி, 25% அபராதம் என்ற வகையில் 50%ஆக அது பார்க்கப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதியிலிருந்து அந்த 50% வரி என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. இதனால் இந்தியா பாதிக்கப்படும் என்று சொல்வதை விட தமிழ்நாடு மிக அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது சொல்வது சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடிக்கு இது தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். தமிழ்நாடு எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்கும், ஏற்றுமதி எந்த அளவிற்கு பாதிக்கப்படும், வேலை இழப்பு இருக்கும் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை ஒன்றிய பாஜக அரசு கண்டுகொள்ளாத நிலையில் மீண்டும் அதை ஒரு முறை கவனப்படுத்தினார். ஆனால் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத நிலையிலே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான அத்துணை கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் திருப்பூரிலே இன்றைக்கு ஒன்று திரண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கிற விதமாக மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 50% வரி விதிப்பு என்பதை கடந்து ஏன் ஒன்றிய பாஜக அரசு இன்னும் மௌனமாக இருக்கிறது என்பதை மையமாக வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்தேறியிருக்கிறது. விரிவாக நாம் வாதி கிடைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவுடைய தரப்பிலிருந்து சேலம் தரணிதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் விமர்சகர் துரைபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். அதே போன்று ஜூம் வாயிலாக இன்னும் சற்று நேரத்தில் டீமா சங்கத்தை சார்ந்த ஜிஆர் செந்தில்வேல் அவர்கள் திருப்பூரில் இருந்து இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல தரணி உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் திருப்பூரில் போராட்டம். ட்ரம்ப் போட்ட 50% வரி, நீங்கள் மோடி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களே, இங்கே வரி வந்ததுக்கு காரணம் யாரு? கிட்டத்தட்ட இங்கே டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து 62.5% வரி. சரிங்களா? இப்போ வரி எல்லாருக்கும் ட்ரம்ப் போடுறாரு, ட்ரம்ப் வந்து மிரட்டுறாரு, எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. நான் கேட்குறது, தென் ஆசியாவில் இருக்கிற நாடுகள் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், இந்த நாடுகளுக்குலாம் என்ன வரி சொல்லுங்க? பங்களாதேஷ் 20%, ஸ்ரீலங்காவுக்கு 15%, பாகிஸ்தானுக்கு வெறும் 18%, ஆப்கானிஸ்தானுக்கு 15%. ஏன் இந்தியாவுக்கு மட்டும் 63.5%? அதே மாதிரி அதே மாதிரி சைனாக்கு என்ன வரி? சைனாவுக்கு வந்து வரி வந்து சைனாவுக்கும் அமெரிக்கா தான் பெரிய போரே நடந்துட்டு இருந்தது. சரிங்களா? இந்த விஷயத்துல பனிப்போர் நடந்துட்டு இருந்தது. ஆனா அவங்களுக்கே வந்து வரி வந்து இப்ப 25% குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து எல்லா ஆசியாவில் இருக்க நாடுகள் எடுத்துக்கோங்க. வியட்நாம், ஏன் சவுத் கொரியா எடுத்துக்கோங்க. சவுத் கொரியால வரி எவ்வளவு போட்டிருக்காங்க? 15%. ஜப்பானுக்கு வரி எவ்வளவு போட்டிருக்காங்க? 15%. வியட்நாமுக்கு வரி 19%. இது எல்லாமே வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ற நாடுகள் தான். ஸோ ட்ரம்ப் என்ன சொல்றாரு? எங்க நாட்டில் உற்பத்தி இல்லை, அதனால தான் வரி போடுறேங்கிறாரு. ஆனால் எல்லா நாடும் நெகோசியேட் பண்ணி அந்த வரியை குறைச்சிட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கு மட்டும் அது அதிகரிச்சு 63.5% இருக்கு. 15+ அந்த ரெகுலர் டாக்ஸ், ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாக்ஸ் 13.5%. இதுக்கு என்ன காரணம்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். மோடிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவங்க 2 பேருக்கும் ஃபாரின் பாலிசின்னு என்னன்னே தெரியாத காரணத்தினால இந்த பிரச்சனை வந்தது. இல்ல, இப்ப அவங்க டிமாண்ட் வைக்கிறது அப்படிங்கிறது, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்னா நாளைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தா அமெரிக்காவினுடைய அந்த அடிபணிதலுக்கு வந்து மோடி அடிபணிஞ்சிட்டார், நீங்க குற்றச்சாட்டு வைக்க மாட்டீங்களா? கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதே பிரச்சனை இல்லை சார். ஏன்னா சைனா நம்மள நிறைய பண்றாங்க. இந்தியாவுக்கு வெளியூர் பாலிசியை பண்ண தெரியாத காரணத்தினால இந்த பிரச்சனை வருது. அதான் உண்மை. சோ இப்ப பிராடர் பிரச்சனை வந்து என்ன காரணம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு நண்பர் மேல உங்களுக்கு பிடிக்கல, அவர் போன் எடுக்கல, நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னா உங்களுக்கு அவரை பிடிக்கல. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் பிடிக்கல. அது எப்படி நீங்க சொல்றீங்க? 2 பேர், அவர் எலெக்ஷனுக்கு இவர் வராரு, இவர் எலெக்ஷனுக்கு அங்க போய் வந்தாங்க. ஆனா இப்ப ஃபாரின் பாலிசிங்கிறத ஒரு டெலிகேட்டா பண்ண வேண்டிய விஷயம். எந்த ஆட்சி வேணாலும் வந்திருக்கலாம். இப்ப 1900 காங்கிரஸ் தான் நம்ம நிறைய காலம் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா 77 இருந்து 80 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இல்லை. 89 இருந்து 91 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. 96 இருந்து 2004 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. வாஜ்பாய் ஆட்சி தான் இருந்தது. ஆனால் எந்த காலகட்டத்திலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2014 வரைக்கும் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை நம்ம மாற்ற மாட்டோம். இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை நம்ம மாற்ற மாட்டோம். இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை மாற்ற மாட்டோம். என்ன அர்த்தம்னா நம்ம நண்பர்கள் யாரு, அது கண்டினியூஸா கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இவங்க பண்ண பிளண்டர் என்ன கேட்கறேன், நேபாள் நம்மளோட நண்பர் நாடா இருந்தது. ஆனா நேபாளில் இவங்க போய் பிரச்சனை பண்ணனால மோடி எதிர்த்து அங்க கொடி தூக்குனாங்க. நேபாள் இப்ப என்ன, அங்க டேம் கட்டுறதுக்கு சைனாக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பூட்டான்ல வந்து சைனீஸ் ஆர்மியை வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா நமக்கு நண்பர் நாடா இருந்தது. ஆனா ஸ்ரீலங்காவோட ஃபுல் நேவல் பேஸும் சைனா கொடுத்தாச்சு. பாகிஸ்தான் சைனா பக்கம், ஆப்கானிஸ்தான்
உங்களுக்கு தெரியும் அது பாகிஸ்தான் பக்கம். ஓகே. ஸோ இந்தியாவுக்கு நண்பர்களே இல்லை. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் தான் நமக்கு எப்பயுமே நண்பர்களாக இருந்தாங்க. ஏதனால இஸ்ரேல் விஷயத்தில் இந்தியா எப்பயுமே வந்து காசாவை சப்போர்ட் பண்ணி தான் வாக்களிப்போம். ஆனால் இந்த தடவை கேவலமாக வளர்ந்த நாடுகளே எப்பயுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகள் கூட அங்கே வந்து ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அப்ஸ்டைன் தான் பண்ணியிருக்காங்க. சாரி, இஸ்ரேலுக்கு எதிர்த்து தான் வாக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து வரம்புக்கு மீறா இந்த தடவை வாக்களிப்பை அப்ஸ்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதனால? இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற வெறுப்பு அரசியல்னால. இப்போ பங்களாதேஷ் நமக்கு நண்பர் நாடு, ஆனால் பங்களாதேஷ் நமக்கு பெரிய பிரச்சனை. பங்களாதேஷ் ஒரு நாடை உருவாக்குறதுக்கு காரணம் யாரு? இந்திரா காந்தி அம்மையார். இந்தியா தான் காரணம். அதனால நமக்கு நண்பர் நாடா இருந்தாங்க. ஆனா பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, அசாமுக்கு வந்துட்டாங்க, வட பெங்காலுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரு ஹேட் பாலிடிக்ஸ் பண்றதுனால பங்களாதேஷ் நம்ம அகைன்ஸ்டா போட்டு. இப்போ நீங்க நண்பர்களா இருந்து எதிரியான நாடுகள் அப்படின்னு இப்ப சுமூகமான உறவு இல்ல அப்படின்னு ஒரு வரிசையை பட்டியல் போடுறீங்க. இன்னைக்கு ட்ரம்ப் 50% வரி வைத்திருக்கிறாருன்னா நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ அவர் சொன்னது நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறீங்கிறது தான். அதனால ரஷ்யா ரொம்ப நாளா இந்தியாவுக்கு வந்து நட்பு நாடு தான். நீங்க அந்த பகையை முறிச்சுக்க சொல்றீங்களா, நட்பு முறிச்சுக்க சொல்றீங்களான்ற கேள்வி வைக்க வேண்டியது இருக்குல்ல? அது தவறு. நான் என்ன கேட்கறேன், இந்தியா வரலாறு, சுதந்திரம் அடைஞ்ச இந்தியாவோட வரலாறு எடுத்துக்கோங்க. இந்தியா எப்பயுமே ரஷ்யாவோட ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. எப்பயுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குறையில. கோல்டு வார் நடந்தது பாருங்க, ரஷ்யாவுக்கும் யுஎஸ்க்கும் பெரிய கோல்டு வார் நடந்தது. அவங்க ஏவுகணை நியூக்ளியர் பாம்போட அமெரிக்கா நோக்கி இருந்தது. கியூபன் மிசைல் கிரைசிஸ் கெனடி டைம்ல. அப்பயும் இந்தியா ரஷ்யாவோட டீல் பண்றதா இருந்தாங்க. ஆனா அப்ப கூட நமக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இவ்வளவு மோசமான உறவு கிடையாது. அதே மாதிரி ரஷ்யாவோட நண்பர்களா இருந்த சமயத்துல தான் எந்த நாடுக்குமே கொடுக்காத ஒரு சலுகை நியூக்ளியர் டெஸ்ட் புர்கம்ல நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நியூக்ளியர் ட்ரேட் டீல் அமெரிக்கா ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. யூபிஏ காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டாட்சி அங்க இருந்த போது அது எப்படி சாத்தியமாச்சு? இப்ப பிரச்சனை வந்து என்ன கிடையாது, பிரச்சனை வந்து மோடி அவர்கள் வெளியூர் அரசு ஃபாரின் பாலிசி தெரியாமல் நிறைய வேலை பண்றதுதான். இப்ப உதாரணத்துக்கு நான் போன தடவை உங்க வாரத்திலே சொன்னேன், இந்த தடவை என்ன பாகிஸ்தானோட இந்த விஷயம் பண்ணாங்க பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர். அதுவே வந்து ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணல, அது அரசியல் பண்ணாங்க. அது எதனால? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்திய மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது, இன்டெலிஜென்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து 2008 வந்து இந்தியாவில் இருக்க ஹோட்டல் அட்டாக் பண்றாங்க, பாகிஸ்தான் பாம்பேல இருக்க ஹோட்டல், பெரிய டேமேஜ். ஆனா நாம அப்போ போர் தொடக்கல. ஆனா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய டேமேஜ் கொண்டு வந்தோம். எப்படி? மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு நட்புறவை உருவாக்கி மற்ற வளர்ந்த நாடுகளோட பாகிஸ்தானுக்கு எண்ணற்ற சாங்ஷன்ஸை கொண்டு வந்தோம். அந்த சாங்ஷனால அவங்க எக்கனாமிக்ல ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. சரி, எப்போ இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் மோடி நடத்தினாரோ அப்போ வரைக்குமே சாங்ஷன் இருந்தது. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி தான் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு. ஸோ அவங்க பாகிஸ்தான் ஒரு செத்த நாட்டுக்கு நம்ம லைஃப் லைன் கொடுத்து மோடி உதவி இருக்காருங்கிற நான் அது தவறு இல்லையே. ஸோ இரஸ்பான்சிபிளா அங்க போட்டு அங்க நம்ம பக்கத்துல நம்ம மிசைல்ஸ் இல்ல அங்க இருந்து தீவிரவாதிகள் ஊக்குவிக்கப்படுறாங்க அப்படிங்கிற போது நம்ம தாக்குதல் நடத்துறோம். அதுக்கு ட்ரம்ப் வந்து அவங்களோட ஒப்பந்தம் போட்டா நீங்க மோடி தான் ஊக்குவிச்சார் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல பொருந்தும்? இல்ல இல்ல இல்ல, நான் எந்த விதத்துல நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு வார தொடங்கலாம், தப்பு கிடையாது. அந்த வாரம் நாம் வந்து அந்த லிமிட்டுக்குள்ளார நடத்தணும். அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் நம்ம பாம்பு போட்டது தவறு நான் சொல்ல வரேன். அது இரஸ்பான்சிபிள். அது வந்து பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஏன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா நாட்டிலையும் சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் அடுத்தது எக்ஸ்கலேட் பண்ணுவோன்னு. ஸோ அந்த வார் எக்ஸ்கலேட் ஆயிருக்கும். அது இந்தியா இரஸ்பான்சிபிள் நடந்துட்டாங்க. போய் டெரரிஸ்ட் ஃபெசிலிட்டியை வந்து டிஸ்ட்ராய் பண்ணது வந்து யாருமே அங்கே குறை சொல்ல, பண்ணி தான் ஆகணும். சரி சரிங்களா, நம்ம இந்தியா பக்கம் தான் இருக்கும். ஆனால் சொல்ல வேண்டியது அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்தில் போட்டால் என்ன ஆகும்னா, அங்கே நியூக்ளியர் டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா திருப்பி அவங்க இங்கே நியூக்ளியர் போடுவாங்க. அது தேர்ட் வேர்ல்டு வார் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அமெரிக்கன்ஸ் ஃபோன் பண்ணி இதை ஸ்டாப் பண்ண வைக்க சொல்லியிருக்காங்க, இரஸ்பான்சிபிள் நடந்துக்கூடாது. இந்த பிரச்சனைனால தான் மோடி கடுப்பாயி இப்போ நமக்கு டாரிஃப் போட்டிருக்காரு. ஆனா இப்ப டாரிஃப் போட்டிருக்காருல்ல, ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்காரு, இவங்களுக்கு எல்லாமே வந்து சொத்து இல்லாம கடன், கொலாட்டரல் இல்லாம கடன் வாங்குறதுக்கு சலுகை கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. அதே மாதிரி திருப்பூர்ல வந்து எல்லாருக்கும் பஞ்சு தேவை. சரி, அந்த பஞ்சு வந்து ஆப்பிரிக்கால இருந்து அமெரிக்கால இருந்து வருது. அதுக்கு நம்ம இம்போர்ட் டியூட்டி போடுறோம். இப்ப டெம்பரரியா இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணணும்னு சொல்றோம், பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற சிக்கல். இப்ப திருப்பூர்ல மொத்தம் 1300 ஃபேக்டரி இருக்கு சார். சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேருக்கு வேலை, சாரி 6 லட்சத்துல இருந்து 12 லட்சம் பேருக்கு திருப்பூர்ல வேலை வாய்ப்பு அதனால வருது. ஓகே சரிங்களா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் 6 lakhs to 12 lakhs. சரி, இப்போ இவங்க எல்லாமே மெஜாரிட்டியா இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி ஒரு அங்க இருக்கிற ஒரு 1250 கம்பெனில கிட்டத்தட்ட 400 கம்பெனி வந்து மெஜாரிட்டி அமெரிக்காக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இல்ல நிச்சயமா நம்ம பேசுவோம், அடுத்த மார்க்கெட் கம்ப்ளீட் அவுட் ஆச்சு. இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னதுல நான் இன்னொரு தகவலை சேர்த்து சொல்றேன்.
இப்படி நிறைய அழுத்தத்தை வந்ததற்கு பிறகு ஒன்றிய பாஜக அரசாங்கம் பருத்தி இறக்குமதியில் 11% சுங்க வரியை நிறுத்தி இருக்கிறாங்க டிசம்பர் 31 வரைக்கும். முதலமைச்சர் கூட நான் சொன்னதற்கு பிறகு நீங்க அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, அதை நாங்க வரவேற்கிறோம், இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னார். நான் கவனப்படுத்துறேன் சார், நீங்க உங்களுடைய கருத்து. முன்னாடி தரணிதரன் பேசியதோடு ஒட்டி தான் நானும் பேசுகிறேன். சரி, ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஓகே, மோடி வெளிநாட்டு உறவுகளை பராமரிப்பதில் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். சரி, அதில் ஒரு நல்ல உதாரணம் தான் இன்றைக்கி அமெரிக்காவும் நாமும் ஒரு கிட்டத்தட்ட யூஎஸ் டேரிஃப் வார்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வரி போர் தொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணங்கிறது நீங்கள் வந்து பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் என்ன நடந்ததுங்கிறது பாருங்கள். நம்ம பிள்ளைங்க படிக்க விடாமல் பண்ணாங்க, பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்கறத குறைச்சாங்க. சரி, இனிமேல் இந்தியனுக்கு அங்கே வேலை கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது என்ன, இந்திய நாட்டு பிள்ளைங்க இங்கேருந்து பணம் அனுப்பின அம்மா அப்பாவுக்கு அவங்களோட ரெமிட்டன்ஸுக்கு 5% வரி போட்டார். இதை நிறைய பேர் அதை கவனிக்கவே இல்லை. 5% குழந்தைங்க படித்து வேலையில் இருக்கிற பிள்ளைங்க அனுப்புனா அதுக்கு வந்து 5% வரி அங்கேருந்து பணம் இங்கே இந்தியா அங்கே வருது. அது மட்டும் இல்லாமல் இதுவரையில் இந்திய அரசாங்கம் கூட்டுச்சேரா நாடுகளின் தலைவனாக இருந்த ஒரு தேசம். சரி, அமெரிக்கா பக்கமும் சேர மாட்டோம், ரஷ்யா பக்கமும் சேர மாட்டோம், சைனா பக்கமும் சேர மாட்டோம், நடுநிலையாகவே இருப்போம். அப்படி இருந்த அணிசேரா நாட்டிலே நாம் இருந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி 144 கோடி மக்களுடைய வளர்ச்சி என்பது ஓரளவு சாத்தியப்பட்டிருக்கிறது, முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணார், ஹவுடி மோடின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது அங்கே வரவேற்பு கொடுத்த யார் தெரியுங்களா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, ஆனால் சொல்லியானும் ஆர்எஸ்எஸ் காரர்கள். அமெரிக்காவால் இந்தியர்கள், அமெரிக்காவால் ஆர்எஸ்எஸ் காரர்கள். ஓகே, அதே மாதிரி நமஸ்தே ட்ரம்ப், ஓகே, அதுக்கும் இங்கே வரவேற்பு கொடுத்தவங்க யாராங்க? பிஜேபி காரங்க. சரி, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன, நம்ம தோழர் சொன்ன மாதிரி ஏற்கனவே பேஸ் வரி 10% + 2% 13% வந்துடும். அது இல்லாமல் 50%. பக்கத்து நாடு பங்களாதேஷ், பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நமக்கு நாம் வந்து பெட்ரோல் வாங்குறது தான் காரணமா? நல்லா நீங்கள் கவனிங்க. முந்தா நேற்று கூட ட்ரம்ப் பேசியிருக்கார், என்னிடம் மோடியும் வெளியுறவுத்துறையும் வரியை குறைப்பதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். இவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவர் என்ன சொல்றாரு, பெட்ரையல்ங்கிறார் ட்ரம்ப். இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை பெட்ரே பண்ணிவிட்டாங்க, என்னை காட்டி கொடுத்து விட்டார்கள்னு அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தார் நேத்திக்கு. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்க, முதல்ல நான் என்ன பண்ணுன்னு முடிவு செய்கிற உரிமையை அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாது. நான் எந்த நாட்டோடு வியாபாரம் பண்ண வேண்டும், நான் எந்த நாட்டோடு பேச வேண்டும், எந்த நாட்டுக்கு எதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அமெரிக்காவோ ட்ரம்ப்போ அவங்க அப்பாவோ சொல்லி நாம கேட்க முடியாது. அது இந்தியாவின் ஒரு தன்னாட்சி அதிகாரம், எங்களுடைய சுய நிர்ணய உரிமை. இந்தியா வந்து மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக குடியரசு, அங்க நாங்க எடுக்கிற ஒரு முடிவு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, நீ ரஷ்யாவுல என்ன வாங்குற, நம்ம மட்டும் வாங்கல, சைனா என்ன வாங்குறான், நம்மளோட அதிகமாக வாங்குறான். சைனாவுக்கு டாக்ஸ் 30% தான். அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் தைரியமானவனா இருந்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 145% நீ போட்டினா உனக்கு 155%. நம்ம ஊர்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா வந்து ஏலம் விடுவாங்க, 100 ரூபா 105 ரூபான்னு. இவர் ஏலம் விடும் போது ட்ரம்ப், இவர் அதிக விலை அதை விட அதிகமா போடுவார். அதனால அடங்கி 30% நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி இல்ல, இப்போ நம்ம அவங்கள பார்த்து சூடு போட்ட கதை ஆயிருமா சார்? உங்களுக்கு தெரியாது இல்ல சீனாவினுடைய பொருளாதாரம் என்ன, இந்தியாவுடைய பொருளாதாரம் நீங்க பதிலுக்கு சொல்ல முடியும். யாரோடு ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது சீனாவோட தாங்க ஒப்பிடணும். ஆனா நாம அப்படி ஒப்பிடுறது இல்ல. நான் 3வது வந்துட்டேன் 4வது வந்துட்டேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் அந்த விஷயத்துக்கு போல சைட் ராக்கர். நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வேற. ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறீங்க, அந்த என்ன வாங்கின இன்னைக்கு ரகுராம் ராஜன் கேள்வி கேட்டிருக்கார், யாருக்கு லாபம்? சரி, முதல் கேள்வி, ரஷ்யாவில் வந்து என்ன வாங்கினீங்க, யாருக்கு லாபம்? இந்த நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேங்காய் திருநவன் ஒருத்தன், தண்டம் அனுபவிக்கிறவன் கட்டுறவன் இன்னொருத்தன். சரி, அதே மாதிரி வெள்ளம் தின்னவன் ஒருத்தன், கை சூப்புறவன் இன்னொருத்தன் சொல்லுவாங்க. அது மாதிரி லாபம் அனுபவிச்சவன் யாரு? அந்த கேள்வியை நீங்க கேட்டே ஆகணுங்க. அதாவது பீட்டர் நவேராங்கிற அமெரிக்கன் ட்ரேட் அட்வைசர், அவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 1ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், ஒண்ணு நீ வந்து உக்ரைன் சண்டையை நிறுத்தணும். ஆனா அவன் உத்தம மாதிரி பேசுறான், ஏமாந்துடக்கூடாது. உக்ரைன் சண்டைக்கு காரணமே அமெரிக்கா.
அவனுடைய ஆயுதத்தை அவன் பயன்படுத்துறான், அவனை சார்ந்துதான் இருக்கிறான். ராணுவ உதவி பூரா அமெரிக்கா பண்றான், அது வேற விஷயம். அடுத்தது ஒரு சாராருக்கு லாபம் போகுது. நான் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல. ஒரு சாராருக்கு லாபம் போய் கொண்டிருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு அமெரிக்காவை எரிச்ச வர்ற மாதிரி லாபம்னா, அதாவது ஜாம் நகர்ல இருக்கிற ரிலையன்ஸ் ஃபேக்டரியில இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம வந்து 2% 3% தாங்க கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணோம். இப்ப கிட்டத்தட்ட 50% வந்துருச்சு. லேட்டஸ்ட் ஜூன் 25 கணக்கு பாத்தீங்கன்னா 50%. இதுல சுத்திகரிச்சு ஏற்றுமதி பண்றது எல்லாம் இந்தியாவில் இல்லை. நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், ஒரு காலத்துல பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்து $108 விற்கும் போது பேசாம மன்னன்னு கிண்டல் பண்ணாங்களே, சிரிக்க தெரியாத மன்னன்னு கிண்டல் பண்ணாங்களே. மன்மோகன் சிங் $102 மேல பெட்ரோலை விக்கல. இப்ப 40-60 $100 போல 72 தான். 72 தான் அவர் விக்கலன்னு சொல்றேன். 72 தான். ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் உலக மார்க்கெட்ல குறைஞ்சு $28 பில்லியன் கூட வந்துருச்சு ஒரு பேரல் கச்சா எண்ணெய். அப்ப கூட குறைக்கல. இப்போ 2 விஷயம் பண்ணாங்க. ஒன்னு ரஷ்யாவோட எண்ணெய் வாங்குவது, ஈரானோட எண்ணெய் வாங்குவது. அதுல ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்கு. டாலர் அரசியல் அங்கதான் வருது. என்ன வருதுன்னா, அவங்க அப்படி என்ன வாங்கினா ரூபாயில வர்த்தகம் பண்ணலாம். நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். அதனால வாங்கினா, ஆனா லாபம் யாருக்கு வந்துங்கிறதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது நகைச்சுவா சொல்லணும்னா கூட ஒரு ஆளுக்கு $17 பில்லியன் அம்பானிக்கோட லாபம், இந்தியாவுக்கு நஷ்டம் $37 பில்லியன். ஆனா மோடி ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? மோடி இல்ல, நான் சொல்லிடுறேன். மோடி ஒரு பினாமிங்க. இந்திய நாட்டின் பணக்காரர் அதானி அம்பானியின் பினாமி தான் மோடி. அந்த அதானியையும் அம்பானியை கட்டுப்படுத்திட்டா இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வராது. அவனுக்கு என்ன கோபம் சொல்லிடுறேன். கோபம் காரணம் என்னன்னா, இவருக்கு யுஎஸ் பிரசிடென்ட்டுக்கு ட்ரம்ப்புக்கு என்ன கோபம்னா, அந்த பெட்ரோலை சுத்திகரிச்சு ஐரோப்பிய நாடுகளுக்கு எனக்குமே அதே விலைக்கு விற்கிறான். திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிச்சீங்களா? அநியாய வரி, அநியாய லாபம். யார் அந்த அநியாய வரிக்காரன்? இந்திய நாட்டு மக்கள் இல்ல. அந்த அநியாய வரிக்காரன் இந்திய நாட்டு மக்கள் இல்ல. அந்த அநியாயமாக வட்டி லாபம் சம்பாதிக்கிறவன் யாருன்னா அம்பானி. ஒரு ஃபேக்டரியிலேயே இந்த அளவுக்கு கொள்ளையடித்து இல்ல. நிச்சயமா அப்ப அமெரிக்காவினுடைய கோபம் அப்படிங்கிறது வந்து நீங்க அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி லாபத்துக்கு விக்கிற அப்படின்னு. பட் நான் கவனப்படுத்துறேன். திரும்ப ஒரு செய்தி ஒண்ணு வந்தது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக. இந்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செய்தி சொன்னாங்க. அப்படி ஒண்ணும் குறைச்ச விலைக்கெல்லாம் இல்ல வர்றாரு. அப்படி இல்ல வர்றாரு இல்ல அப்படி ஒண்ணும் குறைச்ச விலைக்கெல்லாம் நமக்கு வந்து ரஷ்யா கொடுக்கல. உலக அளவுல $70னா குறைத்தாங்க. அது மிகப்பெரிய அளவுல லாபம் கொடுக்கவில்லை அப்படின்னு எண்ணெய் நிறுவனங்கள் சொன்னாங்க. பேசலாம். நிறுவனங்கள் லாபம் கொடுக்கல. ஆனா அம்பானி நிறுவனத்துக்கு லாபம் வந்திருக்கு. நான் படிக்கிறேன். பத்திரிகை ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதியிருக்காங்க. நிச்சயமா. தற்போது நம்முடைய அமர்விலே திருப்பூரில் இருந்து டீமா சங்கத்தினுடைய செயலாளர் செந்தில்வேல் அவரும் இணைந்திருக்கிறார். செந்தில்வேல் சார் வணக்கம். இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. 50% அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? எந்த அளவுக்கு ரொம்ப அவசியமானது எப்படியான ஒரு போராட்டம்? வணக்கங்க. இந்த எங்களோட கஷ்டத்தை தெரிஞ்ச உடனே எம்பி திரு சுப்ராயன் அவர்கள் தலைமையில மாநகர தந்தை திரு மேயர் தினேஷ்குமார் சார், அப்புறம் செல்வராஜ் அவர்கள் தெற்கு தொகுதி எம்எல்ஏ, இது போக கூட்டணி தலைவர் ஐயா திருமாவளவன் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், சூழல் அவர்கள், இது போன்ற பல தலைவர்களை கூட்டிட்டு வந்து எங்கள் திருப்பூரினோட பிரச்சனையை வெளியுணர்வு கொண்டு வந்த இந்திய அரசாங்கத்திற்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எங்க நெஞ்சார்ந்த நன்றிகளை முதல்ல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எங்க மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எங்க பிரச்சனை காது கொடுத்து கட்டி தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே கொண்டு வந்து எல்லா தலைவரும் ஒருமித்து குரல் கொடுக்கிற அளவுக்கு பண்ணது வந்து உண்மையிலே நாங்க ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. இப்ப எங்களோட பிரச்சனை என்னன்னாங்க, வெறும் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வெறும் 25% போட்டாச்சு, அடுத்து 50%. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி இருக்குதுங்க. அங்க முதல் ஒரு சில பொருளுக்கு 8%, ஒரு சில பொருள் 10%, ஒரு சில பொருள் 12%, ஒரு சில பொருள் 14%. அதெல்லாம் சேர்த்து தான் கணக்காகும். இப்ப 25%னா 35, 50னா 60. இந்த வரி விதிப்பை வந்துங்க அவங்க வந்து எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டு இருந்தாருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்றீங்க, நாங்க உங்களுக்கு $40 பில்லியன் தான் நீங்க எங்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றீங்க, அந்த வேரியேஷனை நீங்க எங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னாங்க.
இதை வந்து ரொம்ப சுலபமா விட்டுட்டாங்க. சரி, ட்ரம்ப் நம்ம நண்பரு, ஏதா பண்ணிடலாம், இல்ல பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. ஆனா ஒட்டுமொத்தமா நாங்க தான் பாதிச்சிருக்கிறோம். இப்ப என்னன்னாங்க, ஜவுளி தொழில் வந்து சீரழிஞ்சு சின்னப்பட்டு போயிருச்சுங்க. ஆல்ரெடி கொரோனா காலத்துல இருந்து படாத சிரமங்க. இப்ப கொஞ்சமா அப்படியே மூச்சு விடுற சமயத்துல இந்த ஜவுளி தொழிலுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அறிவை கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு கணக்குங்க. போன நிதியாண்டுல மட்டும் 35,000 கோடி 40,000 கோடி ரூபாய் திருப்பூர்ல இருந்து ஆயத்தாறுகள் ஏற்றுமதி நடந்திருக்குதுங்க. 12,000 கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு மட்டும் நடந்திருக்குதுங்க. இந்த ஆண்டுக்கு வந்து நாங்க 15,000 கோடி டு 18,000 கோடி ரூபாய்க்கு எதிர்பார்த்திருக்கோம். அதுக்குண்டான விசாரணைகள் வந்தாச்சு. சில ஆர்டர்கள் போயிட்டு இருக்குது. இப்ப கிறிஸ்துமஸ் ஆர்டருக்கு, நியூ இயருக்கு தான் மெயின் சேல்ஸ். அதுக்குண்டான தயாராகி போயிட்டு இருக்கு. எங்களோட இப்ப தேக்கம் அடைந்த எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரங்கள் கணக்குப்படி சிலது வரலாம், வராம போகலாம். கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கு இப்ப இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ என்ன ஆகும்னு தெரியாது. இதுல என்னன்னாங்க, வெறும் 4,000 கோடி ரூபாய் மட்டும் இல்லைங்க. இதை சார்ந்த தொழிலாளர்கள் ஒரு 5 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. வெறும் பனியன் தொழில்னா வெறும் அந்த தைக்கிற தொழிலாளி மட்டும் இல்லைங்க. நூல் உற்பத்தியாளர்கள், துணி உற்பத்தியாளர்கள், சாயம் போடுறவங்க, நிட்டிங் டையிங் பண்றவங்க, எம்ப்ராய்டரிக்கும் பிரிண்டிங் அடிக்கிறவங்க, சார் பேக்கிங் கொண்டு போய் சேர்த்துற அந்த லாரி கலாஸ் தொழிலாளி வரைக்கும் எல்லாமே இதுல பாதிக்கப்படுறாங்க. என்ன இவ்வளவு சுலபமா வந்து ஒரு பொருளாதார சீரழிவு வந்து நின்று இருக்கும் போது மத்திய அரசாங்கத்தினோட நடவடிக்கைகள் துரிதமா வேணுங்கிறோம். இப்ப திருப்பூருக்கு மட்டும் இவ்வளவு சொல்றோம். இதை சார்ந்து ஈரோடு, கரூர், சேலம், இது மாதிரி தமிழ்நாடுக்குள்ள எவ்வளவு இருக்கு, இந்தியாவுக்குள்ள எவ்வளவு இருக்கு. இந்தியாவை விடுங்க, அது வேற மாதிரி போயிருக்கு. தமிழ்நாட்டுல வேளாண்மைக்கு அப்புறம் ஜவுளி தொழில் மட்டும்தான் வந்து வேலை வாய்ப்பு அதிகம் கொடுக்குது, ரெவென்யூ கொடுக்குது. இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. ஒரு மாசம் தாங்கலாம் சார். ஆல்ரெடி ஒரு மாசம் கிராஸ் ஆயிருச்சு. கம்பெனிக்கார முதலாளிகள், சிறு மற்றும் குறு உற்பத்தியாளர்கள் தடுமாறி ஏதோ லேபரை கொடுக்குறோம். அடுத்த மாசம் எப்படி கொடுப்போம் சார்? பெரும் முதலாளிகளை பத்தி கவலையே இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 100 ரூபாய் ஆர்டருக்கு 25% அவங்க முதலீடு, 75% வங்கி முதலீடு. அந்த வங்கி முதலீடுக்கு ஏற்றுமதியோட கிரெடிட் கேரண்டி கவுன்சிலோட காப்பீடு உத்தரவாதம் இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். மத்திய அரசாங்கம் வந்து நிதியமைச்சரிலிருந்து வங்கிகளுக்கு ஒரு உத்தரவு போட்டதுன்னா அவங்க வந்து பிரஷர் ஆகாம இருக்கும். ஒரு 60 நாள் டு 90 நாளைக்குள்ள என்பிஏ பண்றது வந்து நிறுத்தி இந்த பிரச்சனைகள் முடிகிற வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொன்னா ஓரளவுக்கு வந்து பிரஷர் இல்லாம இருக்குங்க. ஆனா சிறு மற்றும் குறு உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை மொத்த தொழிலாளர்கள் என்ன ஆவாங்க? இது என்னன்னே புரியல சார். இது எங்க போய் முடியுங்கிறது தெரியல எங்களுக்கு. நாங்க கேட்கறது என்னன்னாங்க, ஒரு தூய நடவடிக்கை எடுத்து பிரஷர்ல இருந்து வெளியே வரணும். இப்போ வேற மார்க்கெட்டுக்கு விற்கலாங்கிறாங்க. வேற மார்க்கெட்டுக்கு விற்கிறதுக்கு அமெரிக்க மார்க்கெட்டுக்கு தயார் பண்ண துணிகளை அங்க மட்டும் தான் விற்க முடியும். அங்க இருந்து வேற மார்க்கெட்டுக்கு வித்தோம்னா 100 ரூபாய்க்கு நாங்க மதிப்புள்ள அங்க விற்கிற தொழில் இங்க வந்து 20 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. ஏன்னா அளவீடே இருக்குல்ல சார். நம்மளோட பாய்ஸோட மெஷர்மெண்ட், சாரி நம்மளோட மென்ஸ் மெஷர்மெண்ட் அமெரிக்க பாய்ஸுக்கு தான் சூட் ஆகும். அப்ப அமெரிக்காவோட மென்ஸ், அமெரிக்காவோட பிக் மென்ஸ், அவங்களோட கலரு, ஸ்டைலு, இதெல்லாம் அத்த பெருசு சைஸ் தயார் பண்ணி வச்சா எங்க ஒன்றை விற்கிறது? நீங்க புது மார்க்கெட்டுக்கு போலாங்கிறாங்க. புது மார்க்கெட்டுக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி இப்ப சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அங்க சப்ளை பண்ணிட்டு இருப்பான். அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து மார்க்கெட்டை பிடிக்க உள்ளுக்குள்ள கொண்டு வரதுல அவ்வளவு சுலபம் இல்லை. ரெண்டாவது, அதுக்கு அரசாங்கம் உடனடியா போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட்டா மட்டும்தான் அதுல தப்பிக்கும். இது எல்லாம் முடியறதுக்குள்ள நாங்க என்ன ஆகும்? தொழிலாளி என்ன ஆகும்? வாழ்வாதாரம் என்ன ஆகும்? சார் எல்லாருமே கையில காசு வச்சுட்டா சார் இருக்காங்க. ஒரு 10-15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்யறாங்க. 2 குழந்தைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி சமாளிப்பான்? சின்ன கடை, வண்டி வாகனத்துக்கு லோன் வாங்கியிருப்பான், வீட்டு கடை வாங்கிப்பான், இன்சூரன்ஸ் போட்டிருப்பான், ஏதோ ஒன்று பண்ணிருப்பான், குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும். இதை நம்பியே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? எங்க சார் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல மட்டும் என்ன பண்றதுன்னே தெரியல சார். அதாவது சார் லாரி ஆட்டோ ஓட்டுநர் முதல் டீ கடைக்கார முதல் கொண்டு இதுல பாதிக்கப்படுவான் சார். 40% ஆர்டரு யூஎஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னும் யூரோப் சரியாகல சார். உக்ரைன் ரஷ்யா வார்ல இருந்து யூரோப் இன்னும் சரியாகல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேருக்கு வந்துட்டு போகுது. நாங்க என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியல சார். கொரோனால இருந்து எந்திரிச்சு வந்தோம்.
அப்ப இப்ப மறுபடியும் இப்படி மாட்டிட்டோம். இல்ல நிச்சயமா செந்தில்வேல் சார், உங்களுடைய இந்த உள்ள குமரல் நீங்க பேசும்போது என்னால அவ்வளவு எளிமையா புரிஞ்சுக்க முடியுது. ஒட்டுமொத்த அந்த பின்னலாடை ஏற்றுமதியாளருடைய குரலா தான் அதை நான் பார்க்கிறேன். அதுவும் நீங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்பது, ஏதோ ட்ரம்ப் இன்றைக்கு யோசித்து உடனே எல்லாம் செயல்படுத்தல, ஏற்கனவே அவருடைய எண்ணத்துல அது இருந்திருக்கிறது, அதை சொல்லவும் செய்திருக்கிறார். அன்றிலிருந்தே பாஜக கொஞ்சம் உஷாராகலாம்னு சொன்னீங்க. அவ்வளவு பேருக்கான வேலை வாய்ப்பு இன்னைக்கு இல்லாம போகிறது அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, துரித நடவடிக்கை எடுக்கல, எங்களுடைய வழிகளை புரிந்து கொண்டு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியெல்லாம் போராடினாங்க நீங்க சொன்னீங்க. பருத்திக்கான இறக்குமதி வரியில 11% சுங்க வரியை தற்காலிகமா டிசம்பர் 31 வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்கு ஒன்றிய பாஜக அரசு. அந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை இல்லையா? உங்களுக்கு ஆதரவான நடவடிக்கை இல்லையா சார்? ஒரு ஆதரவான நடவடிக்கை எடுத்தா இங்க தேவைகள் கம்மியாயிடுச்சு. ஃபேக்டரி ஓன்னா தானே நீங்க நூல் வேணும். சரி, 40% ஆர்டர் நின்று போய் கிடக்குது. யூஎஸ் தான் இப்ப மேஜர் மார்க்கெட்டு நின்று கிடக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? ஏக்கம் தான் அடையும். உங்களுக்கு ஒரு ஆதரவா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், சரி ரைட் ஓகே. பலன் எப்ப கிடைக்கும்? இங்க வேலை நடந்தா தானே சார் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் ஆனா தானே உங்களுக்கு. சார் இந்த நடவடிக்கைகள் வரிய தேவையில்லை, நீங்க போடவே கூடாது சார். இன்னொன்னு, பக்கத்து நாடுகளுக்கு உதவி பண்றது ரைட்டு, ஏதோ நீ காசா கொடு ரைட் ஓகே. நீ சலுகை விலையில இப்ப பங்களாதேஷ்ல இருந்து நீ சலுகை விலையில துணியை வாங்கிக்கலாம், நீங்க ஃப்ரீயா டாக்ஸ் போட்டு கொடுத்துடலாம். இது ஒண்ணு இல்லாம இந்த தொழில் ஆல்ரெடி நெசஞ்சு கிடக்குது. பங்களாதேஷ் என்ன பண்ணா நம்மளவே சாத்துறான். என்ன பண்ணுச்சு? நம்மளைத்தான் சாத்துச்சு. கண்டிப்பா சார், நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் முன் வச்சீங்க. அதாவது வேற நாடுகளுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுறலாம், அதனால நிலைமை ஈஸியா சமாளிக்கலாம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு உற்பத்தி செய்தா அது அவர்களுக்கு தான் பொருந்தும், அந்த விலை அங்கதான் கட்டுப்படி ஆகும், மற்ற நாடுகளுக்கு பொருந்தாது, கட்டுப்படி ஆகாதுங்கிற ஒரு பாயிண்டே நீங்க வச்சிருக்கிறீங்க. தரணிதரன், இது உலகளாவிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. எடுத்த உடனேயே என்ன முடிவு எடுத்துட முடியும்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? டைரக்டா பாஜக இவ்வளவு குறை சொல்லி இல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதன் மூலமாக என்ன சாதித்து விட முடியும் நீங்க நம்புறீங்க? சார், உலகத்தில் மற்ற நாடு பாதிக்கலையே. நம்ம முதல் துவக்க உரையிலே உங்கள்கிட்ட சொன்னேன், வரி என்பது அதிகமாக இருக்கிற நாடு இந்தியாவுக்கு மட்டும்தான் யூனிக்காக. அமெரிக்காவுக்கு ஹிஸ்டாரிக்கலாக எதிரியான நாடுகள் இந்தியா. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே பிரச்சனை இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அளவுக்கு அதுவும் பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி பெரிய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்கிறாரு பாருங்கள் ட்ரம்ப். அது பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் இவருக்கும் இருக்கிறதுலே அதிகம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி குழந்தைங்க விளையாடுறது போல் 2 நாடுகளும் டாரிஃப் அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. 25%, 50%. இவங்க போனால் சைனா 60% போடுவாங்க, உடனே ட்ரம்ப் 75% ஆக்குவார், உடனே சைனா 80% ஆக்குவாங்க, உடனே அமெரிக்கா 100% ஆகும். அந்த மாதிரி குழந்தைகள் போல் விளையாண்டு கொண்டு இருந்தாங்க 2 நாடும். அப்படி அந்த நாடுமே நெகோஷியேட் பண்ணி டாரிஃப் 25% நிறுத்தியிருக்காங்க. அப்படின்னா இந்தியா ஏன் நீங்க 50% டாரிஃப்? இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறது, நீங்க பதட்டப்பட வேணான்றத வெளியுறவுத்துறை. ஏன் மற்ற நாடெல்லாம் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒழுங்கான செயல்படல. ஏன்னா மற்ற நாடெல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் உங்களால பண்ண முடியல? இப்ப என்னன்னா சார், தொழில் பண்றவங்க கஷ்டம் தொழில் பண்றவங்களுக்கு தான் புரியும். எதனா காரணம்னா இப்ப 2 மாசம் இந்த ட்ரேட் டீலிங் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, 50% 2 மாசம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இப்போ அவங்க கம்பெனி சைஸ் இப்போ அவங்களுக்கு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா மாதம் அவங்களுக்கு 10 கோடிக்கு ஆர்டர் வரும். சரி, இல்லை ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன், இல்லை ஒரு சரியா 10 கோடி 20 கோடி டர்ன் ஓவர் வரும். ஸோ இப்போ 2 மாதம் கம்ப்ளீட்டாக வரல அப்படின்னா வேறு நாடுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்களுக்கு கஸ்டமருக்கே இழக்கிற சூழ்நிலை ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க அமெரிக்காவில், அவன் திருப்பூர்லேருந்து ஒரு 10 வருஷமாக இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த டாரிஃப்னால அவங்க வியட்நாம் போயிட்டாங்க. வியட்நாம்ல இமீடியட்டா அவங்களுக்கு அந்த பொருள் கொடுக்குறாங்க. இப்போ 20 கோடி ரூபாய்க்கு அவன் சப்ளை பண்ணிட்டான், நல்லா இருக்கு, சரியா, திருப்பூர் அளவுக்கு இருக்கு. அடுத்த மாசமும் பண்ணிட்டாங்கன்னா நிரந்தரமா அந்த கஸ்டமர் சரி வியட்நாமில் எல்லாம் இருக்கேன், ஏன் திருப்பூரில் பண்ணணும், திருப்பி கூட ட்ரம்ப் டாரிஃப் ஏற்றலாம்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இது பிஸ்னஸ் மாதிரி தான். இப்போ 2 டீ கடை இருக்குது, ஒரு டீ கடை 1 மாதம் மூடிட்டா அப்புறம் எல்லாரும் பக்கத்து டீ கடைக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி இந்த டீ கடை திறந்தாலும் அது கூட்டம் இருக்காது. இது நம்ம பார்க்கறது. இதே சூழ்நிலை தான் திருப்பூருக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த விஷயம்லாம் பேசணும் இல்லையா, அந்த காட்டன் யான்லாம் பேசணும். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, PLI. சரிங்களா? அது எப்படின்னா இப்போ 100 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பொருள் விற்கிறீங்க, மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு வருஷம் நீங்கள் 200 கோடியாக வித்துட்டீங்க அப்படின்னா 100 கோடி அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா இன்க்ரீஸ் இன் சேல்ஸுக்கு 6% வரைக்கும் கவர்மெண்ட் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அதுக்காக 1.97 lakh crores 1,97,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. சரிங்களா? இது அது மோடி பெருசாக அனௌன்ஸ் பண்ணார். ஆனால் கிட்டத்தட்ட அது வெறும் 7% தான் 2 வருஷமாயும் கவர்மெண்ட் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு. ரெண்டாவது எல்லாருக்கும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைலில் இருக்கவங்க திருப்பூர் இருக்கவங்களாம் அது மூலமாக போய்
சப்சிடி கேட்டா, ஏன்னா அவங்க கோவிடுக்கு அப்புறம் அவங்க மீண்டு வரதுனால கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட்டா இல்ல நீங்க வந்து மினிமம் 200 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கணும், மினிமம் 600 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன கம்பெனிலாம் விட்டுட்டாங்க. ஆனால் 200 கோடியோ 600 கோடிக்கு மேலேயோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். 90% MSME 100 கோடி கீழே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க அவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாள் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த சப்சிடிலாம் கொடுக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சிறு குறு தொழில் கொடுத்தாங்க. இப்போ அமெரிக்கா விட்டா என்ன, நாங்கள் யூகேவோட நாங்கள் வந்து ட்ரேட் டீல் போட்டிருக்கோங்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா சார், ஒரு விஷயம் சொல்கிறேன், அமெரிக்கா பொருளாதாரம் எவ்வளோ பெருசுனா $31 ட்ரில்லியன் அவங்க சைஸு. சரிங்களா, கிட்டத்தட்ட 1000 லட்சம் கோடி கிட்ட. இந்தியாவோட பொருளாதாரம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தோம்னா $4 ட்ரில்லியன். சரி, அமெரிக்காவோட 10 மடங்கு கம்மியான இந்தியாவில் உலகத்திலே 4வது பெரிய பொருளாதாரம், நம்ம 4வது பெருசு. ஆனால் யூஎஸோட கம்பேர் பண்ணால் 10 மடங்கு கம்மி. அப்படின்னா யூஎஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளோட ஜிடிபியோட உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல ஜிடிபி, அதோட நீங்கள் யூஎஸ்ஐ கம்பேர் பண்ணீங்கன்னா 25%. ஸோ இந்த நாடோட ஜிடிபி ஃபுல்லாக $100 அமெரிக்காவோட ஜிடிபி மட்டும் $25. அப்படின்னா 1/4 ஆஃப் குளோபல் எக்கனாமி வந்து அமெரிக்கா தான். அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே குளோபல் எக்கனாமிக் ஷேரில் நீங்கள் 1/4 விட்டு போகிறீங்க. ஸோ இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் இருக்க எல்லா நாடையும் சேர்த்துனா கூட அமெரிக்காவோட ஜிடிபியில் கால்வாசி கூட வராது. கால்வாசி கூட யூரோப்பியன் கண்டத்தில் இருக்க 28 நாடையும் ஒன்னா சேர்த்துனீங்கன்னா கூட உங்களால போயிட்டு அமெரிக்கா ஜிடிபியில் அப்படி இருக்க சூழ்நிலை போது நாங்க வந்து யூகேவோட ஒப்பந்தம் போட்டோம்னா யூகேவோட எக்கனாமி அமெரிக்கன் எக்கனாமி 10 மடங்கு கம்மி. ஸோ அங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் பேண்ட் விற்கிறாங்க அமெரிக்காவில் அப்படின்னா 1 லட்சம் பேண்ட் யூஎஸ்ல விற்கலாம்னா உங்களால் வந்து 10,000 பேண்ட் கூட யூகே விற்க முடியாது. உதாரணம் நான் சொல்றேன், நம்பர் வைஸ், ஒரு குவான்டிட்டி வைஸ் எந்த பொருள் வித்தீங்கனாலும் 10 மடங்கு கம்மியா தான் யூகே மட்டும் சொல்லல, இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு நான் உதாரணம் சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய சிக்கல் அவர் சொல்றாரு. இப்ப நான் சிக்கல் சொல்றேன், இன்னொரு சிக்கல் சொல்றேன். இப்ப பேண்ட் சைஸ் அதெல்லாம் விட்டுறலாம். இப்ப யூரோப்பிய கண்டத்துல 28 நாடு இருக்கு. அந்த 28 நாடுக்கும் ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு மொழி, சரிங்களா, ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு ரெகுலேஷன். அப்படின்னா அந்த நாட்டுல தனித்தனி நிறுவனங்கள், சரிங்களா, அது கான்சென்ட்ரேட்டட் கிடையாது. அமெரிக்கன் மார்க்கெட், அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப் துணி நிறுவனம்னா 4-5 தான் இருக்கும். அந்த மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆனால் அங்கே ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்கே ஸ்பெஷலைஸ் பிராண்ட், ஸ்பெஷலைஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. யூரோப்பில் ஸ்லோவேனியாவுக்கு ஒன்று, ஆஸ்திரியாவுக்கு தனி, பல்கேரியாவுக்கு. அப்படின்னா நீங்கள் அந்த 28 நாட்டிலையும் போய் நீங்கள் உறவை புதுசாக உருவாக்கி அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன நாடு 20 லட்சம் பேர் தான் இருப்பாங்க, 1 கோடி பேர் தான் இருப்பாங்க. அதனால அமெரிக்கா ஒரு சென்ட்ரல் மார்க்கெட், ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே டிஸ்ட்ரிபியூஷன், 4-5 டிஸ்ட்ரிபியூஷன் ஆளுங்க தான், சரிங்களா. அந்த மாதிரி இங்க வந்து நீங்க வந்து 100-200 பேர்கிட்ட போய் போனா எப்படி மக்கள் போவாங்க? இப்ப திருப்பூர் இருக்க சூழ்நிலைக்கு அந்த மக்களுக்கு அந்த சூழ்நிலையே கிடையாது. அதனாலதான் மோடி அவர்கள் என்ன பண்ணுனா, மோடி கால்ல கையிலாச்சும் உளுந்தாச்சும் தமிழ்நாட்டு மக்களுக்காக கண்டிப்பாக அந்த டாரிஃபை வந்து ரிவோக் பண்ணும். ரஷ்யன் ஆயில்னாலதாங்கிறது என்னால ஏத்துக்கொள்ளவே முடியாது. எதனாலனா ரகுராம் ராஜன் சார் இன்டர்வியூ கோட் பண்ண, அந்த இன்டர்வியூ ரகுராம் ராஜன் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, சைனா நம்மளோட நிறைய ரஷ்யாட்ட இருந்து என்ன வாங்குறாங்க, அவங்களுக்கு ஏன் டாரிஃப் அப்படின்னா பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை. நாட்டு நலன் கருதி மோடி அவர்கள் தான் அந்த பிரச்சனையை உடனே தீர்க்கணும். இப்ப இன்னொரு முக்கியமான அடுத்த சுற்றுல பேசலாம் சார். இதுல இன்னொன்னு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 50% வரி குறித்து நேரடியாக அமெரிக்காவோட பேரை உச்சரிக்கலனாலும் மறைமுகமா அப்பப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். அதாவது என்னை வந்து நம்ம இந்தியாவை என்னையோ அடிபணி வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது விவசாய பொருட்கள்ல நம்ம அங்கிருந்து வந்து இறக்குமதி செய்யணும், அதுக்கு வந்து இந்தியா ஒத்துக்க வைக்கல, அதுக்கு இந்தியா ஒத்துக்கல. அப்படிங்கிற போதுதான் இந்த 50ங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறதா. அப்ப அந்த இடத்துல மோடி சரியா தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இல்ல, மோடி அதுல சரியா இருக்கிற மாதிரி தோணும். ஏன்னா விவசாய பொருட்களை இறக்குமதி தங்கு தடையின்றி, அது ஹைபிரிட், அதை உயர் ரக விதைகளையும் இறக்குமதி பண்ணணும், மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இறக்குமதி பண்ணணும், விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது அதில் மத்திய அரசாங்கம், ஏன்னா இன்னைக்கு வந்து ஏற்கனவே விவசாய சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. ஒருவேளை அப்படி பண்ணினா இந்தியாவே இருக்காது. அதனால பிரச்சனை பெருசாகுங்கிறத அதில் கொஞ்சம் நிதானிச்சிட்டார். ஆனா மற்ற விஷயங்கள்ல அவர் நல்லா சொன்னார். அந்த செந்தில்வேல் ரொம்ப அருமை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆரம்பத்திலிருந்தே இந்தியாவை மிக குறைத்து மதிப்பிட்டு விட்டது அமெரிக்கா. ஏன்னா இவர் என்னுடைய நண்பர், நான் என்ன சொன்னாலும் வடிவேல் மாதிரி தான், எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா நினைத்து விட்டது. இது வந்து மோடி வெர்சஸ் அமெரிக்காங்கிறத விட மோடி வெர்சஸ் இந்தியாவை மாறிவிட்டது. இந்தியாவோட நடுநிலைமைக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குங்க. அதாவது நான் நீங்க சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க, இல்லை நீங்க சொல்றீங்க ரொம்ப அதிகமாக சொல்றேன்னு.
4 பத்திரிக்கை ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இந்தியன் எக்ஸ்பிரஸ், அல் ஜசீரா, ஒயர், இது மாதிரி 4 பத்திரிக்கை. அவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்னன்னா அதிகமாக லாபம் சம்பாதிச்சு ரஷ்யன் ஆயிலில் யாருன்னா நயராங்கிற ரஷ்யன் கம்பெனி. சரி, அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி. நான் அதுக்கு போகல. இப்போ ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கு. தோழர் பேசும்போது சொன்னார்ல பிரேசிலுக்கு 50%. சரி, அவர் சொன்னார்ல அவங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி இல்லை. சைனா தைரியமாக எதிர்த்தான். நல்லா கவனிங்க. சீனா அவன் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், 2வது பொருளாதாரம். கிட்டத்தட்ட அமெரிக்காவோட போட்டி போடுற நிலையில இருக்கிறவன் அவன் ஒருத்தன் தான். இந்தியா மாதிரி அவனும் 144 கோடி மக்கள் வச்சிருக்கான். அவன் தைரியமா எதிர்த்தான். நீ 10னா நான் 20, நீ 20னா நான் 30, அப்படி எதிர்த்தான். அது வந்து சின்ன பிள்ளையா இல்ல, ரொம்ப சீரியஸான ஒரு போராட்டம் நடத்தினான். சரி, பிரேசிலும் அதே மாதிரி இவனை எதிர்க்கிற காரணத்தினால அவனுக்கும் 50% ஆகிட்டான், இந்தியாவுக்கும் 50% ஆகிட்டான். இப்போ இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நேரடியா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு விஷயத்தை புரிந்து 2 தடவை கடிதம் எழுதிட்டார். முதல் ஒரு கடிதம், அடுத்த ஒரு நினைவூட்டல் கடிதம், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். அநேகமா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த போராட்டத்திலும் முதல் மாநிலம் தமிழ்நாடு. வேற சூரத் பாதிக்கப்பட்டிருக்குங்க, நொய்டா பாதிக்கப்பட்டிருக்குங்க. ஆனா நொய்டாவிலையும் சூரத்துல பாதிப்பு இன்னும் அதிகம். அங்க நவரத்தினங்கள், இது மாதிரி நகைகள் இதெல்லாம் ஏற்றுமதி. அது எவ்வளவு பாதிக்கும்? $10 பில்லியன் மேல பாதிப்பு இருக்கும். ஆனா அங்க மூச்சே விடல. ஏன்னா அவரு தரணி சொன்னதுல ஒரு உள்குத்து வேலை இருக்கு. என்ன நடந்தது மோடிக்கும் ட்ரம்புக்கும்? அது ஒரு முக்கியமான விஷயம். நாட்டை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா ஏகாதிபத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை நீங்க வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிட முடியாது. சரி, புள்ளையும் தொட்டிலையும் ஆட்டிக்குவான். அதே மாதிரிதான் அமெரிக்கா. உக்ரைன்ல சண்டை இழுத்து விட்டதையும் வந்தான். நல்லா கவனிங்க, உக்ரைன்ல சண்டை இழுத்து விட்டதானா? ஏன் சண்டை வந்தது? ரஷ்யாவுடைய கடல், அந்த கடல் எல்லை முழுவதுமே நார்த் இது இந்த அவனுடைய போர் வீரர்களை வந்து நிறுத்திட்டான். சரி, அமெரிக்கா படை. ஓகே, அந்த அமெரிக்கா படை எல்லாம் இவனுக்கு போகவே முடியாது. இவனுக்கு ஒரு பிரைவசி ரகசியமே காக்க முடியாது. நீங்க அந்த அதுக்கு ஒரு நான் சொல்லிடுறேன். அப்ப அவன் என்ன சொன்னா, நீ வந்து நார்த் அட்லாண்டிக் ஃப்ரண்டிக் அதுல நீ கையெழுத்து போடாத, ரஷ்யா பக்கத்து நாடுறா, நீ நானும் ஒரே ரத்தத்தை குடிச்சு வளர்ந்தவன்டா, ஒரே வேறுடா, அவன் கூட போகாதாடான்னா அதை மீறி போனான். அப்ப ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்த பிறகுதான் வேற வழி இல்லாம தான் சண்டை நடந்தது நேட்டோல. அப்ப நேட்டோனால ஒரு பிரச்சனை உருவானது. இப்ப என்ன, அதை நிறுத்த வேண்டும் எல்லாரும் விரும்புறோம், யாரும். ஆனா நான் இப்ப கேட்கிறேன், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு சண்டை நடத்திட்டு இருக்கிறது யாருங்க? அங்க குழந்தை போய் ரொட்டி வாங்க நிக்கிற குழந்தைய சுட்டு தள்ளுறீங்களே, அது யாரு? இதுவும் அமெரிக்கா தான். சரி, அமெரிக்காவினோட உதவியோட தான் நடக்குது. அதனால அமெரிக்கா வந்து வேஷம் போட முடியாது. இல்ல நீங்க இன்னொரு சேர்த்து சொல்லிடுறேன். அதோட சேர்த்து என்னன்னா, இப்ப நடக்கிற யுத்தம் என்பது வெறும் வரி யுத்தம் மட்டுமல்லங்க, இது டாலருக்கான யுத்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஈரான் ரூபாயில நமக்கு பெட்ரோல் கொடுக்கறனா, அவனோட சண்டை. அதே மாதிரி ரஷ்யா நமக்கு பெட்ரோல் கொடுக்கறங்கறான், நம்ம ரூபாயிலேயே. சரி, அது இல்லாம இன்னொரு முக்கியமான காரணி இருக்கு, பிரிக்ஸ். பிரிட்டன், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க அதை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற பொருளாதார மேதே ஒரு விஷயத்த சொல்றார். நீ வந்து பெருசா பேசிக்கிற G7, கனடா, இங்கிலாந்து எல்லாம், அவனை விட பெரிய பொருளாதாரம் பிரிக்ஸ். அப்ப பிரிக்ஸ் வந்து ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வர்றான், ரூபாயிலே வியாபாரம் பண்ணலாம். அந்த எரிச்சல் எல்லாம் இன்னைக்கு சேர்ந்துதான் இந்தியா மீதான கோபம். ஆனால் மோடி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல நிச்சயமா நீங்க ஒரு பக்கம் இருக்கிறோம். இல்ல கண்டிப்பா இல்ல, ஒருவேளை பாஜக காரங்க இருந்தாருன்னா முதல்ல தான் துரைபாண்டியன் சார் சொன்னாங்க, மோடிக்கு ட்ரம்புக்கும் பிரச்சனைன்னு சொன்னவரு. இந்தியா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் தனிப்பட்ட பிரச்சனை. அதை மீறி நீ உங்களை பயங்காட்டினா, இந்தியா என்ற தேசம், நான் சொல்ற மோடியே இல்ல, இந்தியா என்ற தேசத்தை அமெரிக்கா என்ற தேசம் பயங்காட்டினால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நான் சொல்றேன். இந்த அளவுக்கு வளர்த்ததே மோடி தான். ஓகே, செந்தில்வேல் சார் உங்ககிட்ட தான் கேட்க விரும்புறேன். இப்போ என்ன பண்ணணும், ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்தால் சரியாக இருக்கும்? ரொம்ப சுருக்கமா ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ள ப்ளீஸ் சார். சார் இப்போ என்னன்னா, வங்கிகள்ல வந்து உடனடியா மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் மேல் நடவடிக்கையோ என்பிஓ பண்றதோ எதுவும் இருக்கக்கூடாது. அது பண்ணினாவே எங்களுக்கு உண்டான உற்பத்தியாளர் ஏற்றுமதியாளருக்கு உண்டான மன அழுத்தம் நின்றும், நாங்க வேற சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கும். 2வது, உதவித்தொகைகள் உடனடியாக இருக்கணும், சலுகைகள் கொடுக்கணும்.
டிராபேக்குங்கிறது வந்து 2% இருக்கு. அதை ஒரு 8% 10% கொடுக்கணும். வேற்று மார்க்கெட்டுகளுக்கு உடனடியா ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுக்கு உண்டான செலவு பல நாட்டுல தூதரகங்கள் இருக்குது. அந்த தூதரகத்து மூலியமா முக்கியமான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கணும். இது போக இந்த தொழிலாளர்களுக்கு, எங்களை சார்ந்த ஜவுளி சார்ந்த தொழிலாளர்களுக்கு, நீங்க விவசாயிகளுக்கு வருஷம் 12,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த ஜவுளி தொழிலாளிகளுக்கு இந்த காலகட்டத்துக்கு வேண்டியாவது நீங்க ஒரு சிறப்பு நிதியை ஒதுக்கி, தொகுப்பா ஒதுக்கி, இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இந்த தொழிலாளி வந்து வேற வாழ்வாதார பிரச்சனைக்கு வந்து சிக்கல்ல மாட்டி இந்த கொரோனா காலத்துல சிக்கி சீரழிஞ்சாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த தொழிலாளியை காப்பாற்றணும். இல்ல நான் போயிட்டேன்னா அது இதோட சிக்கலாயிரும். அரசாங்கத்துக்கு வந்து ஐயா நீங்க முதல்வர் ஐயா இங்க கடுமையான உடம்பு சூழ்நிலையில கூட ஜெர்மன் போயிருக்காரு. எதுக்கு போயிருக்காரு? தமிழ்நாட்டோட தொழில் வளத்தை பெருக்கணும்னு சொல்லி. இந்த சூழ்நிலையிலையும் அவர் போறாருன்னா ஒரு தொழில் மேல, தமிழ்நாட்டு மேல எவ்வளவு ஒரு அக்கறை இருந்து அவர் போவாருங்க. ஒரு கோரிக்கை, இந்த நிலை கட்டணம், மின் கட்டணம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நிலை கட்டணம், மின் கட்டணம் கொஞ்சம் ரத்து பண்ணி கொடுக்கணும். 2000 மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு வழி வசதி கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு எம்பிகளும் ஒரு குழுக்கள் அமைச்சு பெரிய ஆளுகளை கூப்பிட்டு மத்திய அரசாங்கம் பேசி இருக்குது சார். பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய தொழில் அமைப்புகளோட பேசி, பெரிய நிறுவனங்கள் சிறு குறு அமைப்புகளை கூப்பிட்டு பேசி உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த எம்பிக்கள் மூலியமா அந்த மினிஸ்டர் சந்திக்க வச்சு எங்களுக்கு ஒரு நிவாரணம் பண்ணி கொடுத்தா தான் நாங்க தொழில் ஓட்டணும். ஏன்னா சிறு தொழில்கள் இருந்தா மட்டும்தான் அவன் தமிழ்நாட்டுல தொழில் செய்வான். பெரிய தொழில்காரன் இன்னைக்கு நல்லா இருக்கு, இன்னொரு ஸ்டேட்காரன் உனக்கு வந்து டாக்ஸ் கம்மி பண்ணி தரேன், மின்சாரத்தை கம்மி பண்ணி தரேன்னு உடனே அங்க போய் திறந்துருவான். நாங்க எங்கேயும் போக மாட்டோம், எங்க தொழிலாளர் எங்கேயும் போக மாட்டாங்க. எங்களை நம்பி, உங்களை நம்பி இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு கேட்கறோம். நிச்சயமா சார், நீங்க சொல்ற விஷயங்கள்ல இருந்து எங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் வந்து என்ன விஷயங்களை அனுபவித்தாங்களோ, துன்பங்களை, பின்னலாடை நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் அதிபர்களும் சரி, தொழிலாளர்களும் சரி, அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தரணிதரன் ரொம்ப சுருக்கமா 1-2 நிமிஷத்துக்குள்ள நிறைவான பார்வை சார். 2019ஆம் ஆண்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்தலை சந்திச்ச போது ட்ரம்ப்புக்காக போய் மோதி பிரச்சாரம் பண்ணார். அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னாரு. இது ட்ரம்ப் தான் வரணும்னு அவர் நினைச்சதுனால டெமோக்ராட்டிக் அரசாங்கம் தான் வந்தாங்க, பைடன் ஆட்சி. அவங்க வந்து இந்தியாவுக்கு வேணும்னே அகைன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ ஒரு பிரதம மந்திரி போய் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யலாமா, வேற நாட்டு அரசியலில் போயிட்டு இந்த யார் ஜனாதிபதி ஆகணுங்கிறத. அதனால இந்தியா 4 வருஷம் ரிலேஷன்ஷிப் மோசமாச்சு. ஆனால் இப்போ ட்ரம்ப் வந்தார், ஃப்ரெண்டுன்னு தான் 2 பேரும் சொன்னாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் உலகத்திலேயே அதிகமான வரி அது இந்தியாவுக்கு தான், சரிங்களா? மற்ற நிறையா நாடுகள் ரஷ்யாவோட வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு இந்தியாவோட நலன் கருதி மோடி அவர்கள் சொல்லணும். எதனாலனா நான் இப்போ பேசுகிறேன், நீங்கள் முன்னாடி ஏன் அந்த ராணுவ விஷயத்தை பேசுனீங்க அப்படின்னீங்க. ஆனால் நான் ஒரு திமுக கட்சியோட செய்தி தொடர்பாளர். இங்கே 8.4 கோடி மக்களை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், சரிங்களா? அந்த கட்சி ரெப்ரசென்ட் பண்ணுறது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள், குறிப்பாக திருப்பூரில் இருக்க மக்கள்லாம் வந்து எதனால் உங்கள் உறவு பாதிச்சுது, எதனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் உறவு மோசமாச்சு, எதனால் வந்து ட்ரம்ப் வந்து நான் தான் வந்து போரை நிறுத்தினேன்னு சொல்கிறார், எதனால் அதை சொல்லணும், ஏன் அதுக்கப்புறம் போர் நின்றுச்சு, ஏன் வந்து நீங்கள் அதை மறுக்கிறீங்க. ஸோ உள்ளார என்ன, அதுக்கப்புறம் வந்து உறவு மோசமாயிருச்சு. இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் பாருங்க, ஏன் வாரம் நிறுத்துறீங்க, நான் என்னதான் வாரம் நிறுத்தேன்னு ட்ரம்ப் சொல்றாரு. அது ஆமான்னு சொல்ல, எஸ்ன்னு சொல்ல. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மோடி வந்து என்ன சொல்றாரு, இல்ல நானே தான் நிறுத்தினேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் உறவு மோசமாச்சு. ஸோ இதுல உள்ளார என்ன நடந்ததுங்கிறத மக்களுக்கு சொல்லி ஆகணும். எதனாலனா இந்தியா மக்கள் பாதிக்கிறாங்க. ஏன்னா இதுல மெயினா பாதிக்கிறது ஜவுளி தான். ஏன்னா ஜவுளி மட்டுமே வந்து இறக்குமதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி யூஎஸ்க்கு. கண்டிப்பா நீங்க சொல்ற ஜவுளி சொல்றீங்க. அவர் சார் சொன்னது மாதிரி அவருடைய சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய வைர கற்களை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதிகமா பாதிக்கப்பட தமிழ்நாடு தான். ஏன்னா தெரியுமா, ஏன்னா டெக்ஸ்டைல் ஹப் தமிழ்நாடு 1 லட்சம் கோடி, ஆட்டோமொபைல் 66,000 கோடி ஹப். எது ஆட்டோமொபைலுக்கு தமிழ்நாடு. அதே மாதிரி ஃபுட்வேர் லெதர் எங்க இந்தியால ஹப் எது தமிழ்நாடு, வேலூர். ரைட், அந்த மாதிரி. ஓகே, உங்களுடைய ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். திரு செந்தில்வேல் சொன்ன மாதிரியே தான் இன்னைக்கு செந்தில்வேல் போன்ற தொழிலாளர்களோடு இந்திய நாட்டினுடைய அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்தியா கூட்டணி சேர்ந்து நிற்கிறது. காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் கடிதம் இருக்கு பாருங்க, ஒரு அருமையான கடிதம். கடனை கட்டாயப்படுத்தி உடனடியாக வசூலிக்கக்கூடாது, அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்து அந்த தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து திரும்பி வருவானாங்கிறது கூட சந்தேகம் தான். இருந்தாலும் கூட அந்த
புலம்பெயர்ந்து வந்து வேலை செய்கிற தொழிலாளர்களை எப்படி கொரோனா காலத்தில் காப்பாற்றுவதற்கு உதவி செய்தோமோ அதே போல் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழக முதல்வர் கடிதத்தையே படிச்சீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு நிதி ஒதுக்க வேண்டும். இந்த இடர்பாடுகளில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டா 30 லட்சம் பேர் வேலை இழக்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. அதிலும் திருப்பூர், கோயம்புத்தூர், சூரத், நொய்டா போன்ற இடங்களில் லட்சக்கணக்கானவர் வேலை இழந்தார் என்று சொன்னால் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி அடுப்புல பூனை தூங்குகிற ஒரு நிலை இந்திய நாட்டில் உருவாகக்கூடாது, தமிழ்நாட்டில் உருவாகக்கூடாது என்று சொன்னால் அதற்கான ஒரு ஒதுக்கீடு செய்து அவசரமாக பணத்தை ஒதுக்கீடு செய்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் தொழிலை காப்பாற்றுவதற்கும் செந்தில்வேல் சரியான ஒரு பொருளாதாரத்தை சொன்னார். இந்த தொழில் தேங்கி போனால் இதை மறுபடியும் எப்படி மறு உற்பத்தி செய்து பல நாடுகளில் விற்பது என்பதற்கு அங்கங்கே இருக்கிற துணை தூதரங்கள், அவர் சொன்னார் அருமையான கருத்து, அங்கங்கே இருக்கிற துணை தூதரங்களை பயன்படுத்தி மக்களுக்காக நீங்கள் சேவை செய்வதற்காக கேன்வாஸ் செய்ய வேண்டும், நீங்க போய் அங்க போய் மக்களுக்காக பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை மத்திய அரசாங்கம் நீங்க எல்லாத்திலையும் ஃபெயில் ஆயிட்டீங்க, அட்லீஸ்ட் இந்த மக்களை காப்பாற்றாது, இந்த தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காவது மோடி அரசாங்கம் உதவி செய்யும் என்று நம்புவோம். கண்டிப்பா சார். அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இதுல கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய அடையாளம்னு சொல்லக்கூடிய அதிமுக இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா பேச வேண்டிய கடிதம் எழுதியிருக்கார். ஆனா முதல்வர் சொன்ன மாதிரி இந்த கோரிக்கையை வைக்கவே இல்லை. நிச்சயமா பார்க்கலாம். சரி, குறிப்பா நான் அதிமுக பத்தி இதுல பேசி இருக்க மாட்டேன். எதனால வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பூர் நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, அப்ப வந்து நம்ம அந்த அரசியலை கொண்டு வரக்கூடாது, நம்ம என்ன வேணும் என்ன பிரச்சனை. நிச்சயமா இல்ல நம்மளும் அவங்களும் சேர்ந்து பேசணும்ங்கிற வெளிப்படுத்தலோட அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம், அரசியலா பார்க்கல. கண்டிப்பா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். பங்கு கொண்ட விருது அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.